ஒன் இண்டியா ஹவுஸா நேர்களுக்கு வணக்கம். ஐபிஎல் 2025ஓட இந்த ஒரு பில்டப் ப்ராசஸில் ஒவ்வொரு டீமோட ஃபேன்ஸை பற்றி ஃபேன்ஸ் கிட்ட அந்த டீமை பற்றி நம்ம கேட்டுருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நமக்கு ஆர்ஆர் ஆதரவாளர் அரவிந்த் இருக்கிறார். வணக்கம் அரவிந்த், எப்படி இருக்கீங்க? லாங் டைம். வணக்கம் வணக்கம் வணக்கம். யா ப்ரோ. குட் குட். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கிறேன். ஸோ ஆர்ஆர் போன சீசன் கொஞ்சம் அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு டீமாக இருந்தது. த்ரூ அவுட் என்ன சொல்றது, ஒரு த்ரூ குவாலிட்டி. அவுட்லாம் இல்ல. எப்பவுமே நாங்க ஃபர்ஸ்ட் 5 கேம் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அது லாஸ்ட் 8 கேம் என்னவோ, அந்த லாஸ்ட் 5 கேம்ஸ் என்ன காம்பினேஷனே தெரியாது. க்ளோஸ் மேட்சஸ்லாம் தே யூஸ் டு லூஸ். ஸோ சஞ்சு சாம்சனோட ஆரம்பிக்கிறது மாதிரிதான் தொடர்ந்து 200 இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் சிங்கிள் டிஜிட்டா இருக்கும் லாஸ்ட் 5 மேட்ச். ஓகே, ஆக்சுவலா என்னன்னா ஃபர்ஸ்ட் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன், ஜாஸ் பட்லர் இல்லாதது. அதை எப்படி பாக்குறீங்க? ஜாஸ் பட்லர் வந்து இப்போ குஜராத் டைட்டன்ஸ் போயிட்டாரு நினைக்கிறேன்ல, அங்க இருக்கிறாரு. சோ அதை எப்படி பாக்குறீங்க, ஜாஸ் பட்லர் அதுவும் இல்லாம? அதுவும் டிஸ்ட்ரக்டிவ் ஓப்பனிங் பேர். கில்லு கூட ஓபன் பண்றாரு. ஸோ எஸ். ஒன் ஆர்த்தடாக்ஸ் அண்ட் ஒன் ஹூ கேன் கோ ஃபார் ரன்ஸ். ம். ஆமா. பட்லர் ஒரு விதத்துல ஆப்வியஸா அந்த ரீட்டைனிங் ஆப்ஷன்ஸ்ல ஆர்ஆர் விட்டது எனக்கே கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா தான் இருந்தது. பட் ம். எனக்கு என்னவோ அது பயங்கர இம்பாக்டா ஆகுமோன்னு தெரியல. கன்சிடரிங் சஞ்சு சாம்சன்ஸ் ரீசன்ட் ஃபார்ம் சவுத் ஆப்பிரிக்கா டூர்ல பாத்தீங்கன்னா 200 அடிச்சிருக்காரு. ம். ஸோ ஜெய்ஷ்வால் கேட்கவே வேணாம். ஸோ ஐ கன்சிடர் ஆல்வேஸ் இம் as a 3 format பிளேயர். ம். ஸோ அந்த பட்லர் அண்ட் ஜெய்ஷ்வாலோட ஷூஸை சஞ்சு அண்ட் ஜெய்ஷ்வாலும் ஃபில் பண்ணுவாங்கன்னு நம்புறேன். ஏன்னா இஸ் ஆல்ரெடி ஓப்பனிங் வித் அபிஷேக் சர்மா இன் இந்தியா. யா. ஸோ அவருக்கும் அங்கேயும் அந்த லெஃப்ட் ரைட் இருக்கு. ஸோ தே போத் கேன் கிவ் அ ஃபியூரியஸ் ஸ்டார்ட் ஃபார் ஆர்ஆர். ராஜஸ்தான் ராயல்ஸ். ஓகே, ரைட், கூல். அண்ட் எனக்கு இதுல இன்னொரு டவுட் என்னன்னா, போன சீசன் வந்து உங்களுக்கு இவர் ரொம்ப நல்லா பண்ணாரு. ஏன்னா ரியான் பராக் சம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு போன ஆப்வியஸா சீசன் வந்து. ஆப்வியஸா ஆப்வியஸா. வாவ், என்ன வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரியா இருந்தது. உங்களுக்கு சஞ்சு சாம்சன், பட்லர், ரியான் பராக், அவங்கள தாண்டி அதுக்கு அடுத்தது யாரு பேட்டிங் பிடிக்கிறாங்க அப்படின்னும் போது ஒரு பெரிய கொஸ்டின் வந்துச்சு. ஓகே, ரைட், இந்த 3 பேர் வந்துட்டாங்க, இல்ல இப்ப சி, நாலாவது யாரு நீங்க அப்படி? அந்த காம்பினேஷன்ல பாக்குறீங்க. ஐ வில் ஜஸ்ட் டெல் யூ பேட்டிங் காம்பினேஷன். ஸோ ம். சஞ்சு வில் ஓபன் வித் ம். ஜெய்ஸ்வால். ஓகே. ஸோ இது மேண்டட்ரி. ஸோ இதுல எந்த விதமான சேஞ்சுமே இருக்க போறது இல்ல. நம்ம மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த காம்பினேஷன்ல தான் போவாங்க. ஏன்னா ம். இந்தியாலயும் இஸ் கோயிங் டு ஓப்பன். ஸோ ஒன் டவுன் இஸ் கோயிங் டு பி நிதிஷ் ராணா. ஓகே. ஸோ ஓகே. வேர் ஹி ஒரு லெஃப்ட். ஸோ ம். இது நீங்க இந்த காம்பினேஷன்ல கூட பார்க்கலாம். ஒருவேளை ஜெய்ஷ்வால் ஒருவேளை சஞ்சு அவுட் ஆனார்னா நீங்க ஒன் டவுனாவே யூ கேன் ப்ரமோட் ரியான் பராக். ம். ம். ஓகே. ஸோ டூ டவுன் நீங்க நிதிஷ் ராணா பிகாஸ் கேகேஆருக்கு ஒரு டூ டவுன் ஆடி ஆடி இருக்காரு. ஸோ நிதிஷ் ராணாவால ரொம்ப ஸ்லோ ஆக்சலரேட் பண்ணியும் ஆட முடியும். அதே மாதிரி ஒன்னு ஒன்னும் ஆட முடியும். ஸோ ம். ஸோ நீங்க ஒன் டவுன் ராணா ஃபாலோட் பை டூ டவுன் ரியான் பராக். ம். ஸோ ஆப்வியஸா த்ரூ ஜோரல் இருக்காரு. ஸோ ம். நான் ரொம்ப சர்ப்ரைசிங் அவரை 11 crore ரீடைன் பண்ணப்போ எனக்கு ரொம்ப ஷாக்காக தான் இருந்தது. நான் ஐ ம். தாட் லைக் தே வுட் கோ ஃபார் சம் அதர் பிளேயர். பட் சி, ஓகே. அவ்வளோ அவ்வளோ கேப்பபிள் இருக்கு, அவ்வளோ கேலிபர் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. பட் ஆனால் அவங்க த்ரூ ஜோரல் ரீடைன் பண்ணோடனே அவர் சோ சர்ப்ரைஸ்ட். ஸோ அது எனக்கு ஒரு ஏன்னா ஐ டின் சீம் ஆஸ் பிளேயிங் அட் நம்பர் 5. ஸோ ம். நானா இருந்தேன்னா ஒரு டாப் 3ல தான் ஆடுவேன். பட் ஆனால் ஆர்ஆர் அவரோட முதல்ல இருந்தே நம்பர் 5ல தான் ஆடுறாங்க. ம். ஓகே. ஸோ அண்ட் த்ரூ ஜோரல். ம். ஆக்சுவலா நீங்க வந்து எந்த ரிட்டன்ஷன் ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்குன்னு சொன்னீங்களோ, நான் அடுத்த ரிட்டன்ஷன் தான் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங். ஏன்னா ஷிம்ரான் ஹெட்மயர். ஹெட்மயர் வந்து ஒரு பவுலரா, ஒரு பவுலிங் சைடுல வந்து எனக்கு தெரிஞ்சு ஹெட்மயர் வந்து ஆர்ஆர் பெருசா பார்க்கல அப்படின்றத தான் நான் சொல்லுவேன். ரொம்ப அவங்களோட அவரோட பேட்டிங் எக்ஸ்ப்ளோசிவ்னஸ்ல தான் அவங்க பாக்குறாங்க. அவங்களோட பேட்டிங் பவர் ஆப்வியஸ்லி. அவங்க யூஸ் சி, பண்ண. அவங்களோட ஆர்ஆரோட பேசிக் மத்த டீமோட காம்பினேஷனுக்கு ஆர்ஆரோட காம்பினேஷனுக்கு என்ன ஒரு பெரிய டிஃபரன்ஸ்னா, ம். ஸோ இப்போ நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் சிஎஸ்கே. ஸோ சிஎஸ்கேல பாத்தீங்கன்னா இந்த இந்த சீசனே நான் சொல்றேன் எஸ்பெஷலி நம்ம சிஎஸ்கே 11 பிளேயர் இருந்தாலுமே 9 கேன் பேட். யா. ஸோ இவங்க ஆர்ஆர் கிட்ட இருக்கிற ஒரு இது எப்பயுமே என்னன்னா அந்த ஃபைவுமே அதுல 4 பேர் தே வில் கோ ஃபார் பியூர் bowlers. ஸோ ம். லாஸ்ட் சீசன் பாருங்க, சேலா இருக்கட்டும், சந்தீப் சர்மாவா இருக்கட்டும், ட்ரெண்ட் போல்ட்டா இருக்கட்டும். ம். ஸோ அவங்க எந்த 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 குல்தீப் சன்னா இருக்கட்டும். ஸோ அவங்க ம். யார் எடுத்தாலுமே அந்த ஒரு பேட்டர் ஃப்ரெண்ட்லியா இல்லாம தே ஆர் ஸ்டிக்கிங் ஆன் டு ஓல்டு T20 கிரிக்கெட் பேசிஸ் நினைக்கிறேன். ஸோ ம். அந்த அது ஒரு விதத்துல நல்ல சைன் தான். பட் ஆனா எனக்குமே ஹெட்மயர் ஆப்வியஸ்லி ஆஸ் யூ டோல் எனக்கும் சர்ப்ரைசிங் தான். ஏன்னா சி, அந்த ரோலை ஃபில் பண்றதுக்கு தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் ஆல்ரவுண்டர்ஸ். ம். சோ நீங்க பாத்தீங்கன்னா ஆக்ஷன்ல நிறைய பட்டிங் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. பட் ஆனா அவர் ஹெட்மேன் நிறைய ஆடி கொடுத்துருக்காரு. ம். ஸோ ஆர்ஆருக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு ஆனஸ்டா சொல்லணும்னா ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் இந்தியன் கோர் பேட்டிங் லைனப் நம்பி தான் அவங்க என்டையர் சீசனுமே டிராவல் பண்ணும். ம். சோ அவங்களுக்கு இந்த ஃபாரினர்ஸ் ஃபினிஷ் பண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும். இப்ப அசரங்கா இருக்காரு. அசரங்கா கேன் ஆல்சோ ஸ்விங் இஸ் பேட். எஸ். ஆனா அவரு
அவர் ரன் அடிப்பாரா, கன்சிஸ்டன்டா ரன் அடிப்பாரான்னு கேட்டா கொஸ்டின் மார்க் தான். எஸ். சோ ஓகே. சோ இந்த மாதிரி ஒரு ஆர்ச்சர் கேன் ஆல்சோ கோ ஃபார் 1 or 2 சிக்ஸஸ் அட் த டைம். பட் ஆனா கன்சிஸ்டன்டா வருமா? இப்ப உதாரணத்துக்கு ஆஷ்னா ஆடினார்னா, ஆஷ் கான்ஸ்டன்டா ஒரு 5 மேட்ச் ஆடுறாருன்னு வச்சுக்கோங்க ஆர்ஆருக்கு. அது ம். ஒரு 3 மேட்ச் அட்லீஸ்ட் வில் கெட் 15 to 20 runs. ம். சோ ம். அது வந்து எஸ். ஒரு வைட்டல் ரோல் பிளே பண்ணிருக்கும். ஒரு 10 ball 20 அடிப்பாரு திடீர்னு வந்து. அண்ட் சொல்ல போனா அவர் ஒரு சில மேட்ச் 3 downலாம் ஆடினாரு. ஆமா. அப்த ஆர்டர்லாம் அமிச்சாங்க ஆர்ஆர். அதெல்லாம் ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. ஓகே. ஆக்சுவலா நான் நீங்க சொல்லும்போது தான் ஒரு விஷயத்த நான் நோட் பண்றேன். என்னன்னா ஆல்ரவுண்டர்ஸ், அதாவது ஐபிஎல்லோட அஃபிஷியல் வெப்சைட்ல ஆர்ஆர்ல இருக்கிற ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரியில பார்த்த உடனே ரெண்டே ரெண்டு பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. அதுல ஒன்னு நிதிஷ் ராணா, இன்னொன்று வந்து யுத்வீர் சிங். மத்த யாருமே ஆல்ரவுண்டர் கேட்டகரியில அவங்க போடல. ஸோ அப்படின்னும் போது ஆர்ஆரோட ஸ்ட்ராட்டஜி வந்து நாங்க ஒன்னு பியூர் பேட்டர்ஸ் எடுக்க போறோம், பியூர் பவுலர்ஸ் எடுக்க போறோம். இப்ப நிதிஷ் ராணா போட்டிருக்காங்க. ஆப்வியஸா. நிதிஷ் ராணா எவ்வளவு பவுலிங் பண்ண போறாரு இல்ல அப்படின்றது அவங்க லாஸ்ட் இயரே வந்து இந்த காம்பினேஷன்ல தான் ஆடினாங்க. சோ ம். அந்த இப்ப பாத்தீங்கன்னா வந்து அசரங்கா, இப்ப செஹல் அஸ்வினுக்கு பதிலா அசரங்கா தீக்ஷனா போயிருக்காங்க. ஆனா ம். இது என்ன ப்ராப்ளம்னா, எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா என்னன்னா அவங்க ஒரு இந்தியன் குவாலிட்டி ஸ்பின்னர் கூட போல. ம். யா. சோ ரெண்டுமே ஃபாரின். குமார் கார்த்திகா இருக்காரு, பட் இஸ் வெரி இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட். சோ இனிஷியலா நீங்க ஆட முடியாது. சோ அந்த ஒரு அந்த அதே மாதிரி இந்த காம்பினேஷன்ல செட் ஆவாராங்கிறது கேட்டா தெரியாது, ம். கொஸ்டின் மார்க் தான். சோ யா. அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து இவங்க ரெண்டு ஸ்பின்னர், இப்ப ரெண்டு ஃபாரின் ஸ்பின்னர் இப்ப சேப்பாக்கெல்லாம் வந்தீங்கன்னா வேற வழியே இல்லை. நீங்க வந்து குறைஞ்சது ரெண்டு ஸ்பின்னர் ரியான் பராக் உங்களுக்கு பார்ட் டைமா போட்டுதான் ஆகணும். ஏன்னா எனக்கு இவங்க நூர், அஸ்வின், ஜடேஜாலாம் எடுத்ததுனால எனக்கு கண் கூட தெரியுது தே ஆர் கோயிங் டு பிளே 3 spinners இன் சேப்பாக். எஸ். ஸோ இங்க யாரெல்லாம் சேப்பாக்கு வராங்களோ அவங்க வந்து கொஞ்சம் ப்ரீ பிளான்டா தான் வரணும். ரொம்ப ஓவர் ஸ்மார்ட்டா நாங்க ஒரு ஸ்பின்னர் தான் ஆட போறோம், 4 ஃபாஸ்ட் பவுலர் ஆட போறோங்கிற காம்பினேஷன்ல வந்தாங்கன்னா கஷ்டம். ஆர்ஆருக்கு அது ஒரு பிக் ப்ளோவா இருக்க போகுது எனக்கு இப்போ இப்போ நீங்க டாப் லாஸ்ட் இதை பார்த்தாலுமே வந்து அசரங்கா இருக்காரு. ஸோ ம். ஜோஃப்ரா ஆர்ச்சர். ஸோ ஓகே. நீங்க எய்தர் தீக்ஷனா ஆர் ஃபசலக் ஃபருக்கி. ஸோ ரிகார்டிங் த ஓகே. ம். கண்டிஷன்ஸ். ஸோ இப்போ வேங்கிட்டே எல்லாம் போனீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா மும்பை கம்ப்ளீட்டா அவங்க ஹோமுக்கு ஏத்த மாதிரி எடுத்துட்டாங்க. ம். சோ அந்த மாதிரி மும்பைன்னு போகும்போது நீங்க யூ கேன் கோ வித் ஒன் ஸ்பின்னர். நீங்க வேற ஒர்க் அவுட் ஆனா நிதிஷ் ராணா கேன் ஆல்சோ கிவ் யூ கப் ம். 1 over. யா. வேற ரியான் பராக் கேன் போல் 1 or 2 overs. ம். ஸோ ஃபாலோட் பை துஷார் தேஷ்பாண்டே, சந்தீப் சர்மா. இம்பாக்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க ஆகாஷ் மத்வால, சுபம் டூபேவை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ம். வைபவ் சூரியவன்சி இஸ் டூ யங். பட் ஆனா அவரு ஓபன் பண்ணிருக்காரு. சோ ஓகே. இந்த இந்த ஏசியன் டூர்ல அதெல்லாம் கூட ஓபன் தான் பண்ணாரு and நிறைய அடிச்சாரு. பட் ம். இந்த காம்பினேஷன்ல அவர் எங்க ஆடுவாருங்கிறது தெரியல. பட் ஆனா எனக்கு ஐ ஸ்டில் பிலீவ் ராகுல் டிராவிட் இருக்கிறதுனால ம். ஒரு 6வது மேட்ச் 7வது மேட்ச்ல he will definitely get a chance. அது எனக்கு ஆணி வேற தெரியும். பிகாஸ் ராகுல் டிராவிட் will back him and he will get a chance to play this year. ஸோ ஓகே. அது ரைட். எனக்கு தெரியும். பட் ஆனா எந்த காம்பினேஷன்ல, வெதர் இஸ் கோயிங் டு ஓப்பன், ஒருவேளை நம்ம ஒன் டவுன்ல நிதிஷ் ராணா ஃபிளாப் ஆனார்னா ஒன் டவுன் ஆட போறாரா அப்படிங்கறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே. ரைட். ஆக்சுவலா நீங்க சொன்ன உங்களோட லைனை பார்க்கும்போது என்னன்னா, ஜோஃப்ரா ஆர்ச்சர் இருக்கிறாரு, பேஸ் பவுலிங் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் துஷார் இருக்காரு, அடுத்து சந்தீப் சர்மா இருக்காரு. ஸோ இந்த இப்போ சந்தீப் அஃப்கோர்ஸ் ஒரு பயங்கரமான விக்கெட் டேக்கர். துஷார் தேஷ்பாண்டே எப்போ விக்கெட் எடுப்பாருன்னு அவருக்கே தெரியுமான்றது தெரியல. ஜோஃப்ரா ஆர்ச்சர் கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்டா இருக்கு. ஸோ இந்த இது பார்க்கும்போது ஆர்ஆரோடைய பேஸ் அட்டாக் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கு அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா இந்த சீசன்? ஆப்வியஸ்லி சி போலிங் டிபார்ட்மெண்ட்டே கம்ப்ளீட்டா வந்து ஐம் நாட் அட் ஆல் சாட்டிஸ்ஃபைட். ம். சி ஓகே. நீங்க வந்து நான் இப்ப ஆர்ச்சர்னு சொல்றாங்க. இப்ப ரீசெண்டா இங்கிலாந்து டூர் பார்த்தோம். ஆமா. So சுத்தி சுத்தி காமிச்சாங்க கிரவுண்ட. எந்த அளவுக்கு சுத்தி காட்ட முடியுமோ சுத்தி காமிச்சாங்க. ம். சோ இவங்க விக்கெட்டுமே பாத்தீங்கன்னா லாஸ்ட் சீசன் வந்து ஆக்சுவலி ஆர்ஆரோட ஹோம் கிரவுண்ட்ல விக்கெட் நல்லா இருந்தது. எனக்கு கேட்டா ஆர்ஆர் அந்த ஸ்டேடியமா இருக்கட்டும், சேப்பாக்கா இருக்கட்டும், இந்த ரெண்டு வென்யூல மட்டும்தான் நீங்க அந்த ப்ராப்பர் T20 கேம் பார்த்தோம், 160 to 190 games. ஸோ மத்த எல்லா வென்யூலையும் பாத்தீங்கன்னா வந்து அது ரொம்ப அன்ஹெல்த்தியாவும் இருக்கு, டு பி வெரி ஆனஸ்ட். சி அது அந்த 270 280 அளவுக்கு விக்கெட் ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா வந்து அப்போ பும்ராலாம் போடும் போதே அங்க 280. சி நான் பும்ராங்கிறதுனால சொல்ல வரல, வித் எவ்ரி bowler ஐம் டெல்லிங், ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு எவ்ரி bowlers. ஸோ ம். 270 280 கேம்ஸ்லாம் பார்க்கும்போது இப்போ மாடர்ன் டே பாக்குறவங்களுக்கு எக்ஸைட்டிங்கா இருக்கும். நான் 10 years பார்த்துட்டு இருக்கேன். அது ம். ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு EA Sports 2007 பாக்குற மாதிரி இருக்கு. ஓகே. சோ அந்த மாதிரி வென்யூலாம் அந்த மாதிரி விக்கெட்லாம் ஆர்ஆர் கண்டிப்பா நிறைய கஷ்டப்பட சான்ஸ் இருக்கு. ஏன்னா இப்போ சின்ன கிரவுண்ட்ல எல்லாம் ஆர்ச்சர் மாட்டினார்னு வச்சுக்கோங்களேன். இஃப் இஃப் பழைய ஆர்ச்சரா இருந்தா அந்த ம். 2000 சிஎஸ்கேவோட டிராஃபி அடிச்ச இயர்ல தோனிக்கு ஒரு பவுன்சர் ஒன்று போடுவாரு. ம். ஸோ அப்படியே தோனி கதி கலங்கி அந்த ஆர்ச்சரா இல்ல ஸ்டீவ் ஸ்மித்தை வந்து டெஸ்ட்ல ட்ரபிள் பண்ணுவாரு ம். ஆஷஸ்ல. ஸோ ம். அந்த ஆர்ச்சரா இருக்காரான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. அதுதான் ஆனஸ்ட் ட்ரூத்திங்க. சோ ம். அப்படி இருக்கிற பட்சத்துல ஆர்ஆரோட ஸ்பின்னர்ஸ் கூட ஓகே, அவங்க அசரங்காவையும் தீக்ஷனாவையும் ஆனாங்கன்னா தே கேன் ஈஸிலி ப்ரொடியூஸ் 8 overs. ஸோ ம். ஒரு 8 overs ஒரு 70 75ல போட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டு பேருமே. அண்ட் தீக்ஷனா கேன் ஆல்சோ போல் இன் பவர் பிளே. யா. ஸோ அந்த ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு.
ஓகே ரைட். ஸோ ஒன் லாஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த RR11 இருக்குல்ல, நீங்க சூஸ் பண்ண 11 ஆர் லெட்ஸ் இந்த ம். ஸ்குவாட், அவங்களோட ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த சீசன்? ஸோ எனக்கு தெரிஞ்சிருக்கு கன்சிடரிங் த அதர் டீம்ஸ், ஸோ அந்த இந்தியன் கோர் ப்ரோ, அந்த இந்தியன் பேட்டிங் கோர் ஃபயர் ஆச்சுன்னா ம். ஸோ தே வுட் பி அ குட் காம்படிட்டர்ஸ். பட் ஆனா பிளே ஆஃப் போவாங்களான்னு கேட்டா ஒரு ஹியூஜ் கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு எனக்கு. ஏன்னா அந்த இந்தியன் கோர் லுக்ஸ் வெரி சாலிட். சும்மாலாம் ஒண்ணும் இல்லை. பட் ஆனா எனக்கு அந்த மேபி அந்த 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 ஹெட்மயரோட இம்பாக்ட் இல்ல. ஒருவேளை வந்து அவங்களுக்கு அந்த ஃபினிஷிங் பாத்தீங்கன்னா வந்து த்ரூ ஜுவலும் அசரங்காவை தான் எடுத்துட்டு போகணும். ஸோ பிக் இதுல வந்து எவ்வளவு மேட்ச் சஞ்சு சாம்சனா இருக்கட்டும், ஜெய்ஸ்வாலா இருக்கட்டும், ராணா பராகா இருக்கட்டும், கடைசி வரைக்கும் யாரா ஒருத்தர் எல்லா மேட்சுமே ஆடுற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வரலாம். ம். ஸோ அந்த ஏன்னா இதுல ஒரு டேக் அவே என்னன்னா வந்து நீங்க பாத்தீங்கன்னா சஞ்சுவா இருக்கட்டும், ஜெய்ஸ்வாலா இருக்கட்டும், ராணா இவங்கெல்லாம் வந்து தே ஆர் பெட்டர் பிளேயர் ஆஃப் ஸ்பின். ம். ம். ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜும் இருக்கு. பட் ஆனா அவங்க போலிங் வந்து உண்மையிலே ரொம்ப இது எப்படி இருக்குன்னா எந்த மாதிரி இருக்குன்னா ரொம்ப ஒஸ்தாவும் இல்லை, அதுக்குன்னு ரொம்ப பயங்கரமாவும் இல்லை, ஒரு மாதிரி ம். நடுநிலையா ஆயிடுச்சு. ஸோ ம். ஆர்சிபி லாஸ்ட் இயர் போலிங் பாத்தீங்கன்னா ரொம்ப இதுவா வச்சிருந்தாங்க. காம்பினேஷனே இல்லை. பட் ஆனா ஏதோ பண்ணி தே மேட் டு பிளே ஆஃப்ஸ், விச் வாஸ் வெரி குட் சைன். ஆனா இது அந்த மாதிரியும் இல்லை. ஸோ இது ம். ரொம்ப என்னடா இது யூஸே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியும் இல்லை, ஆனா எஃபெக்டிவாவும் இல்லை. இந்த செஹல் அஸ்வின் அப்படின்னு கேட்கும் போது கொஞ்சம் அசரங்கா தீக்ஷனான்னு இருக்கும்போது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா தான் இருக்கு. ஓகே. ஏன்னா நீங்க இந்த இம்பாக்ட் பிளேயர்ல உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலரும் இல்ல. சோ ம். நீங்க ஃபசலக் வரைக்கும் எப்படி எப்படி ஆட போறீங்க? இல்ல தீக்ஷனா ஆடுவீங்களா? இந்த காம்பினேஷன்லாம் அவங்க ஃபர்ஸ்ட் மூணு மூணு நாலு மேட்ச்ல தான் தெரியும். பட் ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொன்ன காம்பினேஷன் தான் அவங்க தே வுட் ஆல்சோ ப்ரிஃபர். ஸோ அதை தாண்டி இவங்க காம்பினேஷனும் மேபி சர்ப்ரைசிங்கா யாரா யங்ஸ்டரை க்ரூம் பண்ணி கொண்டு வந்தானா இட் பி சோ ஹாப்பி பிகாஸ் ஐ ஆல்வேஸ் லவ் டு சி யங்ஸ்டர்ஸ் பிளேயிங். ஸோ யா ப்ரோ, தட்ஸ் ஓகே. இட் ஸோ தேங்க்யூ ஃப்ரம் தேங்க்யூ மை ஸோ சைட். மச் அரவிந்த், உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் த்ரூ அவுட் ஐபிஎல் சீசனில் நிறைய வீடியோஸ்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். யா ப்ரோ, யா பாய் பாய், தேங்க்யூ.